தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவள்ளூர் சிறுமி வன்கொடுமை வழக்கில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கக்கூடிய நிலையில் அவரை கைது செய்து அழைத்துச் செல்லும் வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பார்த்தசாரதி. விவரங்கள். பாலுவேல் 8 வயது சிறுமி, ஆரம்பாக்கம் சிறுமி வழக்கில் தேடப்பட்டு வந்த குற்றவாளியை 13 நாட்களுக்கு பிறகு இன்று ஆரம்பாக்கம் அருகே உள்ள சூலூர்பேட்டை ஆந்திர மாநில பகுதியில் வைத்து காவல்துறையினர் கைது செய்து அழைத்து வந்தனர். காவல்துறையினர் அழைத்து வரும் இந்த காட்சியினை நடைமேடை 3 அங்கிருந்த பொதுமக்கள் பதிவு செய்து அதனை சமூக வலைதளங்களில் வைரலாக்கி வருகின்றனர். இணையதளத்தில் பகிரப்படும் அந்த காட்சியை நம்மால் காண முடிகிறது. அந்த நபரிடம் காவல்துறையினர் ஆரம்பாக்கத்திற்கு அழைத்து வந்து கொண்ட விசாரணையில் அவர் சூலூர்பேட்டையில் உள்ள பஞ்சாபி தாபா ஒன்றில் பணியாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அவரிடம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். பாலவேல். பார்த்தசாரதி, தற்போது அவரை எங்கு அழைத்து வந்து விசாரணை நடத்த தனிப்படை போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள்? அந்த நபரை சூலூர்பேட்டை நடைமேடை 3 பிடித்து ஆரம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு தற்போது அழைத்து வந்து கும்மிடிப்பூண்டி டிஎஸ்பி ஜெயஸ்ரீ, அதே போன்று ஆரம்பாக்கம் காவல் நிலைய ஆய்வாளர் ஜவஹர் குமார், கும்மிடிப்பூண்டி காவல் ஆய்வாளர் வடிவேல் முருகன் உள்ளிட்டோர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நபர் முழு விசாரணைக்கு பின்பு சம்பவம் நடந்த இடத்திற்கு அழைத்துச் சென்றும் விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளனர். எஸ்பி விவேகானந்த சுக்லா அந்த பகுதிக்கு வந்து விசாரணை நடத்த உள்ளார். தொடர்ந்து இந்த நபரிடம் விசாரணை செய்து எப்படி இங்கே அந்த பஞ்சாபி தாபாவில் இருந்து ஆரம்பாக்கம் பகுதிக்கு வந்தார், இந்த சம்பவத்தில் ஈடுபட்டார் என்பதை முழு வீடியோ பதிவாகவும் பதிவு செய்து அதன் பின்னர் இவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க திட்டமிட்டுள்ளனர். பாலவேல். விவரங்களுக்கு நன்றி பார்த்தசாரதி.